வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு எங்களோட காணொலி என்னென்னு சொன்னால், சுவிஸில் இருந்து எங்களுக்கு வந்து பார்சல் கேட்டிருக்கணும். இன்றைக்கு அதைத்தான் நாங்கள் என்ன அனுப்ப போகிறோம். சரி என்னென்னு பார்ப்போம். என்ன உண்மையில அந்த கேட்க மழை தானே, புழுங்கல் அரிசியெல்லாம் கேட்டுருந்தவன். அப்போ நாங்கள் நெல்லெல்லாம் அவிச்சு மொட்டைக்கருப்பை நெல் தான் எடுத்துருந்தோம். நாங்கள் அதை அவிச்சு எல்லாம் குட்டி அப்புறம் வெயிலுங்க காய விட்டு எல்லாம் மில்லில் கொடுத்து இந்த சோத்து பருவத்துக்கு செய்திருக்கிறோம். எல்லாம் குட்டி எல்லாம் பார்சல் பண்ணி வச்சிருக்கிறோம். இது வந்து 6 கிலோ புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறோம். அரிசி மா வந்து 1.5 கிலோ. இது நாங்கள் என்னடா இடித்து வறுத்து என்ன பேக் பண்ணது. இது வந்து 1.5 கிலோ இல்லை, இது 2 கிலோ, இது 1 கிலோ, 3 கிலோ 3 கிலோ அரிசி மாவு. என்ன மற்றது செத்தல் மிளகாய், மற்றது இது வந்து விதை கேட்டுருக்குறேன். வெண்டி விதை, பைத்தங்க, இதுக்கு கீரை இருக்குது. கீரை இது வந்து தூள், எங்கடா தூள் கொஞ்சம் சாம்பிளுக்கு போட சொன்ன நாங்கள் வீட்டில் சமைக்கிற தூள். அதை இது ஒரு சின்ன பேக்கில் கட்டிட்டு இதுக்கு வச்சு பேக் பண்ணியிருக்கிறேன். மற்ற இது உளுத்தம்மா, இது 1.5 கிலோ உளுத்தம்மா. இது வந்து உளுத்தம்மான்னு தனி உளுந்து என்ன வறுத்து கோதெடுத்து தான் மில்லில் கொடுத்து மாவை அரைச்சி எடுத்துருக்கிறேன். உளுத்தம்மா. இது வந்து பயற்றம்மா 1/2 கிலோ. இது வந்து தனி பயறு வாங்கி பொண்ணு நல்ல வடிவாக வறுத்து கோதெடுத்து மில்லில் கொடுத்து அரைச்சி பவுடர் ஆக்கி இருக்கிறோம். இது வந்து இதே புழுங்கல் அரிசியைத்தான் நாங்கள் கழுவி பொரிச்செடுத்தம்மா. இதுவும் 1/2 கிலோ 500 கிராம். இது செத்த மிளகாய் வந்து காம்பு எடுத்து போட்டு வெயிலில் காய வச்ச நாங்கள் காய வச்சுட்டு அதை நல்ல வடிவாக வெயிலில் காய்ஞ்சோடனே மில்லில் கொடுத்து அரைச்சி போட்டு பேக் பண்ணியிருக்கிறோம். இது தனி மிளகாய் தூள். மஞ்சள் வடகம். இது கட்டி மஞ்சள், இதுவும் அப்படித்தான். இப்போ மஞ்சள் கட்டி வாங்கி வெயிலில் வச்சு நாங்கள் வெயிலில் வச்சுட்டு காஞ்சோன்னா மில்லில் கொடுத்து மஞ்சள் அரைக்கிறது தனி மிஷின் வச்சிருக்கிறோம் அந்த மில்லில். அப்போ அங்கே கொடுத்து தான் நான் அரைச்சி மஞ்சள் பவுடர். மற்ற இது வந்து வாழைப்பூ வடகம். இது வந்து நாங்கள் வீட்டில் செய்துங்கிற காணொலியிலையும் விட்டுருக்குறோம். இந்த வாழைப்பூ வடகம் நாங்களே அதை பார்த்துட்டா அந்த அம்மா வடகம்னு சொல்லியிருக்கிறோம். அரிசி மா வந்து என்னென்றால் இப்போ கோது உடைச்ச அரிசி இல்லை, கொஞ்சம் தீட்டின அரிசி எடுத்து நினைச்சு 2 பேரும் எல்லாம் போட்டு இடிச்சு கையால் இடிச்சு மில்ல முடிச்சிருக்க வேண்டாம். எங்களுக்கு இடிச்சு திரைச்சோன்னா நாங்கள் அதை இடித்து வறுத்து அரிச்சு போட்டு தான் எல்லாம் பேக் பண்ணியிருக்கிறோம். இது வந்து இவ்வளோ பேரும் இன்றைக்கு எங்கே போயினோன்னு பார்த்தீங்கன்னா சுவிஸுக்கு போயினேன். ஒரு உறவு இருந்தவா சுவிஸுக்கு போயினேன். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறோம். இதை பார்சல் போகிறோம். உங்களுக்கும் இப்படி பொருட்கள் தேவைன்னு சொன்னால் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, விழும். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. நாங்கள் இப்படி எல்லாம் செய்து உங்களுக்கு பார்சல் அனுப்புகிறோம். என்ன ஆனால் இப்போ இதில் உள்ள பொருட்கள் இல்லை, வேறு விரும்பின என்ன விருப்பமோ அதை நீங்கள் சொன்னால் நாங்கள் அதே மாதிரி செய்து தருவோம். அதே எங்களுக்கு இப்போ ஒரு காணொலியாகவும் நாங்கள் அதை செய்முறையே விடலாம். பலகார வகை என்றாலும் எங்களுக்கு அது ஒரு காணொலியாக இருக்கும். சரி, இத்தோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம் உங்களை. வணக்கம்.